திருச்செந்தூர் 3 திருச்செந்தூர் 2 பழனி 3 நம்ம இங்கே வந்து 80 குண்டம் மொத்தம் குண்டம் போடுறோம் 8 கால பூஜை. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வருகின்ற 14/7/2025 அன்று காலை 6 மணியிலிருந்து 7:15 மணிக்குள்ளாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு திருப்பணிகளை திருக்கோயிலுடைய போற்றுதலுக்குரிய பட்டர் அன்பிற்கினிய ராஜா பட்டர் அவர்களும் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரி சத்யபிரியா அவர்களும் இந்த மாவட்ட செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களும் ஏனைய திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் குடமுழுக்கை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அனுதினமும் திருக்கோயிலுடைய திருப்பணிகளை பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற இந்த குடமுழுக்கு உண்டான பணிகளை பார்வையிடுவதற்கு நானும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் மதுரை மண்டலத்துடைய இணை ஆணையாளர் மாரியப்பன் அவர்களும் இன்றைய தினம் திருக்கோயிலுடைய திருப்பணிகளை ஆய்வு செய்தோம். அந்த வகையில் சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சிறிய பணிகளை இன்றைய ஆய்விலே எடுத்து கூறியிருக்கின்றோம். முழுமையாக ஆங்காங்கு தொங்கப்படுகின்ற மின்வயர்கள், அதேபோல் கியூ வரிசையிலே சவுக்கு கட்டைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற இடங்கள் போன்றவற்றையும் புதுப்பித்து அனைத்து இடங்களிலும் ஸ்டீல் பேரிகேட் வைப்பதற்கும், அதேபோல் தடுப்பு இரும்பு வேலிகள் இருப்பதை முழுமையாக ஸ்டீல் வேலி அமைப்பதற்கும், எந்த இடத்திலும் மின்வயர்கள் தொங்காமல் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இன்றைய தினம் அந்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பணிகள் முழுமை பெறும் என்ற நம்பிக்கையோடு சுமார் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த குடமுழுக்கில் 3 கோபுரங்களுக்கு, அதாவது ராஜகோபுரத்தில் 7 கலசங்களும், அம்பாள் கலசம் 1, விநாயகர் சன்னிதானம் 1 இந்த குடமுழுக்கிலே இடம்பெறுகிறது. வருகின்ற பக்தர் கோடிகளுக்கு ஒரே நேரத்தில் 1000 கணக்கான பக்தர்கள் வருகை இருந்தாலும் அந்த குடமுழுக்கை பார்க்கின்ற வகையில் சுற்றியும் LED அமைப்பது, வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு உணவு மற்றும் மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதிகளை போன்ற ஏற்படுத்தவும் இன்றைய தினம் ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சீரோடும் சிறப்போடும் இந்த குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் சுமார் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 3117 கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. பெருந்திட்ட வரைவு என்ற சொல்லே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கொண்டு வரப்பட்டு வரலாறு காணாத அளவிற்கு திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானுக்கு வருகின்ற 7/7/2025 அன்று 400 கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்குண்டான பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடமுழுக்கில் கூட பிச்சை குருக்கள், நம்முடைய ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற அர்ச்சகர்கள் ஒருங்கிணைந்து இந்த குடமுழுக்கை சீரோடும் சிறப்போடும் நடத்த முடிவு செய்திருக்கின்றார்கள். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு 98 கோடி ரூபாய் செலவில்
பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 86 கோடி ரூபாய் செலவில் அறுபடை வீடுகளில் ஒன்றான தணிகை திருத்தணி முருகனுக்கு 86 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார். அதேபோல் சாமிமலையில் படிகள் ஏறுவதற்கு பக்தர்களுக்கு சிரமத்தை கருத்தில் கொண்டு அங்கே மின்தூக்கியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபடை வீடுகளுக்கு இதுவரையில் 2000 பேர்களை கட்டணமில்லாமல் அரசு மானியத்தோடு அழைத்து சென்றிருக்கின்றோம். இந்த ஆண்டு மேலும் 2000 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கட்டணமில்லாமல் அறுபடை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்குண்டான உத்தரவை மாண்புமிகு முதல்வர் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான முழு செலவையும் அரசே மானியமாக வழங்குகின்றது. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எடுத்துக்கொண்ட திருக்கோயில்களுடைய பணிகளை எடுத்துக்கொண்டால் அறுபடை வீடுகள் அல்லாத 143 முருகர் திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 884 பணிகள் 1085 கோடி ரூபாய் செலவில் முருகருக்கு திருப்பணிகள் முருகர் திருக்கோயில்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றோம். என் அப்பன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெருமை சேர்த்தது போல் எந்த ஆட்சியிலும் பெருமை சேர்க்கவில்லை. அதற்கு முழு உதாரணமாக முழு உருவமாக காட்சியளிப்பது பழனியிலே நடைபெற்ற அனைத்துலக முருகர்கள் மாநாடு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ரோப்காருக்கு உண்டான முதல் கட்ட ஆய்வறிக்கைகள் பெறப்பட்டிருக்கின்றன. இதற்கும் அரசு நிதி ஒதுக்கி இருக்கின்றது. கூடிய விரைவில் அந்த ரோப்காருக்கு உண்டான டெண்டர் கோரப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. சாத்தியக்கூறுகள் நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் ராஜா பட்டர் போன்றவர்களுடைய முழு முயற்சியால், நம்முடைய மாவட்ட செயலர் மணிமாறன் போன்றவர்களுடைய உந்து சக்தியால், இந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களும் அதிக முறை இந்த பகுதிக்கு ரோப்கார் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். இன்னார் இனியவர் என்றில்லாமல் கோரிக்கைகள் எங்கெல்லாம் வரப்பெற்றாலும் அவைகளை நிறைவேற்றுகின்ற முதல்வராக திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் ரோப்காருக்கு உண்டான நிதியை அரசே வழங்கி இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேசினார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களா? அதில் அடிப்பேன் இதில் அடிப்பேன்லாம் சொன்னார், அதெல்லாம் சொல்லியே. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழிலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம். அங்கேயும் தமிழிலே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம். இன்னார் சொல்லி தான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய போத்திகள் அர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கனிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கனிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முருகர் தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 13 புத்தகங்களை, போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சி தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும்.
முடிஞ்சிச்சா? அங்கிருந்து கேட்டா எப்படி வாங்க எப்படி வாங்க எப்படி வாங்க. உலக முருக பக்தர் மாநாடு நடத்தும் போது நாங்கள் முருக பக்தர் மாநாடு நடத்தும் சொல்லி இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, ஒரு சிறிய விளக்கம். அவர் சுமார் சொல்லுங்க. அவர் சிறுகார் சுமார் சொல்லுங்க. அதாவது அவர் கோரியதற்கு அவர் அடக்குங்க. இதற்கு ஒரு சிறு விளக்கம். அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை பொறுத்தளவில் நாங்கள் சென்று எந்த அரசியல் கட்சியும் அழைக்கவில்லை, எந்த அரசியல் சார்புடையவர்களையும் அழைக்கவில்லை, கட்சி சார்பிலே எந்த விதமான பேட்டியும் தரவில்லை, அல்லது மதச்சார்புடைய எந்த விதமான அடையாளமும் அங்கு பயன்படுத்தப்படவில்லை. முழுக்க முழுக்க அறளையத்துறையினுடைய பணி அது. தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அறளையத்துறையுடைய பணி. நாங்கள் எங்கும் சென்று வாகனத்தை ஏற்பாடு செய்கிறோம், அந்த மாநாட்டிற்கு வா என்று அழைக்கவில்லை. நாங்கள் எங்கும் ரசீது புத்தகத்தை அடித்துக்கொண்டு ரசீதை வசூலிக்கவில்லை. எங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ரயிலை இலவசமாக கட்டணமில்லாமல் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. முருகர் பக்தர்கள் மாநாடு 2 நாள் என்று வடிவமைத்தோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றார்கள். 27 உலக நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கூட பரவசம் ஊட்டுகின்ற அளவிற்கு வருகை இருந்தார்கள். அங்கே முருகனுக்காக பிரத்யேகமாக 3D என்ற ஒரு காட்சியை வடிவமைத்திருந்தோம். 2 நாட்கள் தான் அந்த காட்சி என்று இருந்த நிலை. பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் 10 நாட்களை நடத்தினோம். லட்சோப லட்ச மக்கள் திரண்டார்கள். எங்கும் அரசியல்வாதி இல்லை. நீதியரசர்கள் வந்தார்கள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள், அடியார்கள் வந்தார்கள், உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள். அது அரசின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு அரசின் சார்பிலே. அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பழனியிலே நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவருடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். மதத்தால், இனத்தால், மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு முதல்வர் இடம் தர மாட்டார். முருக பக்தர்களும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். அதனுடைய முடிவு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படும். இதை கேட்டு சொல்லுங்க. எவ்வளோ வேணும்? அதான் எவ்வளோ வேணும் சொல்லுங்க. அந்த அளவு கூட்டம் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட 19 திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு வெறும் 2 திருக்கோயில் தான் இருந்தது. இன்றைக்கு ஆண்டிற்கு எவ்வளவு தெரியுமா பக்தர்கள் பசியாறுகிறார்கள்? 3,50,00,000 பக்தர்கள் ஓராண்டிற்கு பசியாறுகிறார்கள். 744 திருக்கோயில்களில் ஒருவேளை என்றிருந்த அன்னதான திட்டத்தை 774 திருக்கோயில்களுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றோம். பல திருக்கோயில்களில் 100 நபர்கள் என்றிருந்த 200 நபர்களாக ஆக்கியிருக்கின்றோம். பழனியை எடுத்துக்கொண்டால் தைப்பூசத்தன்று, பங்குனி உத்தரத்தன்று தினந்தோறும் 20,000 பக்தர்களுக்கு கட்டணமில்லாத உணவு என்று 2 லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உணவினை வழங்கி இருக்கின்றோம். இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற நம்முடைய முதல்வர் இதோடு நிற்கவில்லை. பழனியிலே இருக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு முதலில் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர். அதோடு நில்லாமல் மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர். அதோடு நில்லாமல் அந்த பழனி கல்லூரி மற்றும் பள்ளியிலே படிக்கின்ற உண்டு உறவிடமாக கொண்ட அந்த ஹாஸ்டலிலே தங்குகின்ற குழந்தைகளுக்கு 3 வேளையும் உணவு திட்டத்தை கொண்டு வந்த அன்னதான பிரபு தமிழகத்துடைய முதல்வர். இந்த தொண்டனுடைய கோரிக்கை, இந்த பக்தனுடைய கோரிக்கை நிச்சயம் இங்கே வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலாக்கப்படும் அன்னதான திட்டம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய படகு தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. மாலுமி இல்லாத கப்பலாக, திசை தெரியாத பயணமாக,
கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸ்தான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமை. தமிழக முதல்வர் மாலுமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும் எந்த சூழலிலும் எந்த சூறாவளிலும் சிக்காது கரை சேரும்.